Hello friends, வணக்கம். Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி பண்ண போறோம். சோ ராஜ்மா வச்சு ஒரு கிரேவி, குருமா, குழம்பு எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். சோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ தக்காளி, பூண்டு, இஞ்சி. தக்காளி ஒரு 4 தக்காளி, பூண்டு ஒரு 6 பல், இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச் இஞ்சி, பச்சை மிளகாய் ஒரு 2 காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா அரைச்சுக்கலாம். இப்போ அரைச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து குக்கரில் எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். காரத்துக்கு 2 வரமிளகாய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வரும், ஏன்னா நம்ம தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. ஸோ அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டேன். இப்போ நல்லா வந்து இதை நல்லா சாட்டே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள் அது வந்து 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள். காரம் உங்களுக்கு போதுமான அளவு இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெயில் வந்து சாட்டே பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸில் சாட்டே பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு ஆனியனோட. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணியாட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் போய் பச்சை வாசம் போய் மசாலும் அந்த ஸ்பைஸ் பவுடர் இந்த தக்காளி விழுது எல்லாமே வந்து ஒன்றா பிளெண்ட் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றுனது வந்து கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு, டெக்ஸ்சரும் மாறி இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ராஜ்மா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ராஜ்மா ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 2 விசில் விட்டேன், எனக்கு பத்தலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இப்போ குக்கர்லேயே போட்டு எல்லாமே போட்டு நான் ஒரு 2 விசில் விட போகிறேன். இப்போது டோட்டலாக வந்து ராஜ்மா 8 hours வந்து சோக் பண்ணியிருக்கணும். ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்திங்கன்னா சீக்கிரம் வந்துடும். நல்லா 4 விசில்ஸ் விடணும். இப்போ நான் ஆல்ரெடி 2 விட்டு வச்சுருக்கேன். ஸோ இன்னும் 2 விசில் மட்டும் விட்டு குருமா இறக்க போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட ராஜ்மா கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள், ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் அரைச்சி ஊற்றுறது மட்டும்தான் இதில் வேலை. அதுக்கப்புறம் நம்ம சோக் பண்ணி வைக்கிறது மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் வரப்போகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.